ஆனா நான் செருப்பு போட மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். அதே மாதிரி அடுத்த நாள் காலையில, அதாவது இன்னைக்கு நான் சாட்டையால நானே அடிச்சுக்க போறேன் அப்படின்னு சொல்லி சாட்டையால அடிச்சுக்கிட்டதும் அதுவும் வேடிக்கையா நம்ம எல்லா ஊடகங்களையும் பார்த்தோம். தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் அவங்களுக்கு ஆதரவா இருக்கணும் அப்படிங்கிறத தவிர, இல்ல குற்றம் சாட்டவர்களை கைது செய்யலன்னா அவங்களை கைது செய்யணும்னு சொல்லலாம். இதை ரெண்ட தவிர ஒரு நான் செருப்பு போடாம நடக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு பரபரப்பா அவரு பத்திரிகையில இடம்பெறணும் அப்படிங்கிறதுக்காக ஒரே நோக்கம் தான். இன்னைக்கு காலையில ஒரு சாட்டை வந்து காமிச்சாங்க. இந்த சாட்டையில தான் அவர் வந்து அடிச்சுக்க போறாருன்னு சொல்லி ஒரு மொத்தமான சாட்டை. அவர் அந்த நிகழ்ச்சி பண்றப்போ ஒரு அந்த கலரே மாறிடுச்சு, அந்த சாட்டையோட கலரும் மாறிடுச்சு, அந்த சாட்டையோட திக்னஸும் மாறிடுச்சு. அது காமிச்சது வேற, இவர் அடிச்சுட்டது வேற. மத கோஷங்கள் எழுப்பப்படுகிறது, பாரத் மாதா கி ஜெய் என்று மத கோஷங்கள் எழுப்புறாங்க. அப்புறம் தேவையில்லாம அது எதுக்கு பின்னாடி வந்து ஒரு முருகரை பத்தின ஒரு கோஷங்கள் எல்லாம் எழுப்புறாங்க. தேவையில்லாத ஒரு சர்ச்சைகளை உண்டு பண்ணணும், அமைதியை குலைக்கணும் அப்படிங்கிறதுலதான் இது குறியா இருக்காங்களோ அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். மானமும் அறிவும் மனிதனுக்கு அழகு. அனைவருக்கும் வணக்கம். கடந்த 2-3 நாட்களாக ஒரு செய்தி பரவிட்டு இருக்கு. மாணவர்கள் மத்தியில ஒரு பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்திட்டு இருக்கு. எல்லா அரசியல் கட்சிகளும் அந்த விஷயத்தை பத்தி பேசிட்டு இருக்காங்க. அதுல வந்து குறிப்பிட்ட சில அரசியல் கட்சிகள் அரசியல் பண்ணணும் என்ற அந்த நோக்கத்துக்காக மிக ஒரு அடுத்த கட்டமாக சென்று அதை வந்து மிக விரிவான ஒரு இதாக பண்றதுக்காக முயற்சி பண்ணிட்டு சில பத்திரிகையாளர் சந்திப்பு அந்த மாதிரி போன்ற நிகழ்ச்சிகளையும் ரொம்ப ஒரு நாடகத்தனமான சில விஷயங்களையும் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அந்த விஷயம் உண்மையிலேயே எதுக்காக அவங்க அந்த மாதிரி பண்றாங்க, உண்மையிலேயே என்ன நடந்தது, அதுக்கான அது சொல்யூஷன் என்ன, அது தீர்வு என்னவா இருக்கும் அப்படிங்கறத பத்தி நம்ம இன்னைக்கு இந்த காணொலியில பார்க்கலாம். இதுல முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, ஒரு 2 நாட்களுக்கு முன்னாடி ஒரு குற்றம் நடக்குது. பாதிக்கப்பட்ட நபர்கள் வந்து அந்த காவல்துறையை அணுகுறாங்க. காவல்துறையை அணுகி அவங்களுக்கு நடந்த அந்த சம்பவத்தை சொல்றாங்க. உடனே அது வந்து எஃப்ஐஆர் பதிவு செஞ்சு அதுக்கான விசாரணையை தொடங்கி அடுத்த நாள் நைட்டு ஃபுல்லா விசாரணை நடக்குது. அடுத்த நாள் வந்து ஒரு குற்றவாளியை பிடிச்சிடுறாங்க. இப்போ காவல்துறை மிக துரிதமா செயல்பட்டு இந்த ஒரு குற்றம் செஞ்சவரை வந்து கைது பண்ணிடுறாங்க. ஆனா இதற்கு தொடர்ந்து பாத்தீங்கன்னா மாணவர்கள், அந்த கல்லூரியில இருக்கிற மாணவர்கள், அவங்க வெளியில படிக்கும் மாணவர்கள், அவங்களும் ஒரு போராட்டத்தை பண்றாங்க. அரசியல் கட்சிகளும் போராட்டம் பண்றாங்க. மகளிர் அமைப்புகள் எல்லாம் போராட்டம் பண்றாங்க. இதுல வந்து அவங்களுக்கு இருக்கிற உரிமை, அதுல வந்து தாராளமா போராட்டம் பண்ண வேண்டிய, ஏன்னா பாதிக்கப்பட்டவர்களுக்கு நம்ம சாதகமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த போராட்டங்கள் நடக்குது. ஆனா சில குறிப்பிட்ட அரசியல் கட்சிகள் வந்து இதை வந்து தங்களுக்கு சாதகமான ஒரு நிலைப்பாடு எடுக்கணும், இதை வந்து ஆளும் அரசுக்கு எதிராக திருப்பணும் அப்படிங்கிற நோக்கத்தினால ஒரு பரபரப்பா சில விஷயங்களை பண்றாங்க. சோ இது மாதிரி பெண்களுக்கு எதிரான வழக்குகளை பாத்தீங்கன்னா பாதுகாப்பா கையாளணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு நெறிமுறை இருக்கு. காவல்துறை வந்து சட்ட திட்டங்கள் எல்லாமே அந்த பாதிக்கப்பட்டவர்களோட விஷயங்கள் வெளியே தெரியக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப தீவிரமா அது செய்யறாங்க. ஆனா இந்த வழக்குல பொறுத்த வரைக்கும் என்ன ஆயிருக்குன்னு கேட்டீங்கன்னா, அந்த முதல் தகவல் அறிக்கை வந்து ஒரு சில கால தாமதத்தின் காரணமாகவும் அந்த பாதிக்கப்பட்டவர்களுக்கு கொடுத்த அந்த முதல் தகவல் அறிக்கையை பொறுத்ததும் எப்படியோ அதை வந்து வெளியே கசிஞ்சு வந்ததையும் அதையும் ஒரு கொஞ்ச நேரத்திலேயே அது வந்து பிளாக் ஆயிருச்சு. அதை வெளியே பார்க்க முடியாம பண்ணிட்டாங்க. இதையும் மீறி அந்த குற்றவாளியும் விரைவா வந்து கைது செஞ்சிருக்காங்க. சோ அடுத்த நாள் வந்து இந்த மற்ற அரசியல் கட்சிகள் எல்லாமே அவங்கள கருத்தை சொல்றாங்க, அங்க போய் போராட்டம் பண்றாங்க. இதுல குறிப்பிட்டு சொல்லணும்னா, முன்னாள் பாரதிய ஜனதாவின் மாநில தலைவர் அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் அங்க போய் ஒரு போராட்டம் பண்றாங்க. அந்த போராட்டத்துல அவங்க காவல்துறையால் கைது செய்யப்பட்டு அவங்க வந்து வெளியேற்றப்படுகிறார். இது நடந்து முடிந்து சில மணி நேரங்களில் தற்போதைய மாநில தலைவராக இருக்கும் திரு அண்ணாமலை அவர்கள் ஒரு பரபரப்பான பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்துறார். அந்த பரபரப்பான பத்திரிகையாளர் சந்திப்பு நம்ம எல்லாத்துக்கும் பார்த்திருப்போம். ஆரம்பத்துல வந்து ஒரு உணர்ச்சி வசமா பேசுற மாதிரி தமிழ்நாடு அரசையும் காவல்துறையையும் அமைச்சர்களையும் ஒரு அருவருக்கத்தக்க வகையில அந்த பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தி மிக கீழான ஒரு வார்த்தைகள் எல்லாம் யூஸ் பண்ணி அந்த மாதிரி ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை இந்த மாதிரி எந்த மாநில தலைவரும் அரசியல் தலைவரும் பேசினதா நாங்க இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. கீழ்மட்ட தொண்டர்கள் வேணா அந்த மாதிரி பேசுவாங்க, அல்லது சமூக வலைதளங்களில் இருப்பவங்க வேணா அந்த மாதிரி பேசுவாங்க. ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைமை இந்த மாதிரி ஒரு மிக அருவருக்கத்தக்க வகையில பேசினது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்திச்சு எல்லாருக்கும். அதையெல்லாம் ஒரு படி தாண்டி அவரு ஒரு மிக நூதனமான சில விளக்கங்களை எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சாரு. என்ன கொடுத்தாருன்னா, நான் செருப்பு போட மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். அதே மாதிரி அடுத்த நாள் காலையில, அதாவது இன்னைக்கு
நான் சாட்டையால நானே அடிச்சுக்க போறேன் அப்படின்னு சொல்லி சாட்டையால அடிச்சுட்டதும் அதுவும் வேடிக்கையா நம்ம எல்லா ஊடகங்களையும் பார்த்தோம். அப்போ அவரு செருப்பு போடுறதுக்கும் இந்த வழக்குக்கும் இந்த குற்றம் சாட்டப்பட்டவர்களோட பாதிப்படைஞ்சதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குன்னு தெரியல. ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் அவங்களுக்கு ஆதரவா இருக்கணும் அப்படிங்கிறத தவிர, இல்ல குற்றம் சாட்டவர்களை கைது செய்யலைன்னா அவங்களை கைது செய்யணும்னு சொல்லலாம். இதை ரெண்ட தவிர ஒரு நான் செருப்பு போடாம நடக்கிறது அப்படிங்கிறது ஒரு பரபரப்பா அவரு பத்திரிகையில இடம்பெறணும் அப்படிங்கிறதுக்காக ஒரே நோக்கம்தான். எல்லாம் அவரை பத்தி ஏன்னா கொஞ்ச நாளா எல்லாம் மறந்துட்டோம். அவரை பத்தி கொஞ்ச நாளா அவர் வெளிநாடு போயிருந்தாரு, இப்ப உடனே வந்திருக்காரு. அவரை பத்தி ஞாபகப்படுத்துறதுக்காக இந்த மாதிரி ஒரு வினோதமான ஒரு விஷயத்த எல்லாம் ஒரு அரசியல் தலைவர் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லி நம்ம யாரும் எதிர்பார்க்கல. ரெண்டாவது, வெறும் உடம்போட சாட்டையில் அடிச்சுக்கிறேன் அப்படின்னு ஒரு அறிக்கை கொடுத்தாரு. அதே மாதிரி வெறும் உடம்போட வேஷ்டி எல்லாம் கட்டிட்டு அதுக்கு ஒரு மதச்சாயமும் பூசிட்டு தன்னைத்தானே சாட்டையெல்லாம் அடிச்சுக்கிட்ட மாதிரி சில காட்சிகள் வந்துச்சு. ஒரு 5-6 சாட்டை அடிதான் அடிச்சாரு. கூட இருக்கவங்க எல்லாம் போய் தடுத்துட்டாங்க. இதெல்லாம் முழுக்க முழுக்க ஒரு நாடக தன்மையா தான் இருந்தது. அங்க பெரிய கூட்டமும் இல்லை. சோ இது அவங்க கட்சிக்குள்ள நடக்கக்கூடிய ஒரு தலைமைக்கான மாநில தலைமைக்கான ஒரு போராகத்தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அங்க சென்னையில அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் போராட்டத்தை முறியடிக்கிறதுக்காகவும் அதை விட ஒரு படி மேல போய் தலைமைக்கு அவங்க விசுவாசமா இருக்கிறத காட்டிக்கிறதுக்காகவும் இந்த மாதிரி ஒரு காவல்துறை மேலையும் தமிழக அரசு மேலையும் முதல்வர் மேலையும் ஒரு அபாண்டமான ஒரு குற்றச்சாட்டையை வச்சுட்டு அதுக்கு வேடிக்கையான சில ஒரு நிகழ்வுகளை எல்லாம் நடத்துறது அப்படிங்கிறது தமிழக பாஜக தலைவராக இருக்கும் அண்ணாமலை ஒருவரால் மட்டும்தான் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செய்ய முடியும். இதுல எல்லாரும் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு காலையில ஒரு சாட்டை காமிச்சாங்க. இந்த சாட்டையில தான் அவர் அடிச்சுக்க போறாருன்னு சொல்லி ஒரு மொத்தமான சாட்டை. அந்த சாட்டை பாத்தீங்கன்னா நம்ம இதெல்லாம் குழந்தைகள் எல்லாம் பார்த்திருப்போம். அந்த ரோட்ல எல்லாம் அடிச்சுட்டு வரவங்க ஒரு பெரிய சாட்டை இருக்கும். அந்த மாதிரி ஒரு மொத்தமான சாட்டை தான் காமிச்சாரு. ஆனா அவர் அந்த நிகழ்ச்சி பண்றப்போ அந்த கலரே மாறிடுச்சு. அந்த சாட்டையோட கலரும் மாறிடுச்சு, அந்த சாட்டையோட திக்னஸும் மாறிடுச்சு. அது காமிச்சது வேற, இவர் அடிச்சுட்டது வேற. அதுவும் ரொம்ப ஒரு சாதாரணமா தான் அடிக்கிறாரு, ரொம்ப ஆக்ஷன் தான் பெருசா பண்ணிட்டு இருக்காரு. அப்போ அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடக்கும்போது அதுக்கு தேவையில்லாம இந்த வழக்கையோ இந்த இதுக்கோ எந்த சம்பந்தமும் இல்லாம மத கோஷங்கள் எழுப்பப்படுகிறது. பாரத் மாதா கி ஜெய் என்று மத கோஷங்கள் எழுப்புறாங்க. அப்புறம் தேவையில்லாம அது எதுக்கு பின்னாடி ஒரு முருகரை பத்தினா ஒரு கோஷங்கள் எல்லாம் எழுப்புறாங்க. இதெல்லாம் முழுக்க முழுக்க இது ஒரு மதசாயம் பூசி இதை அந்த ஒரு மத நல்லிணக்கத்தை கெடுக்கணும் அப்படிங்கிறதுல இவங்க குறியா இருக்காங்களோ, தேவையில்லாத ஒரு சர்ச்சைகளை உண்டு பண்ணணும், அமைதியை குலைக்கணும் அப்படிங்கிறதுலதான் இது குறியா இருக்காங்களோ அப்படிங்கறதான் நம்ம பாக்குறோம். இது சமூக வலைதளங்கள்ல அவரு சாட்டையில அடிச்சுட்டதெல்லாம் ரொம்ப வேடிக்கையா தான் பண்ணிட்டு இருக்காங்க. அவரு அந்த காலத்துல சினிமா நடிகர்கள் எல்லாம் அந்த கவுண்டமணி போன்றவர்கள் எல்லாம் அதை எப்படி அடிச்சுட்டு அதை அவங்க அவங்களோட சொந்த இதுக்காக பண்ணிட்டு இருக்காங்களோ அந்த மாதிரி நிகழ்ச்சியா தான் இதை பாக்குறாங்க. கண்டிப்பா இது இந்த மாதிரி பாரதிய ஜனதா மாதிரி ஒரு பெரிய தேசிய கட்சிக்கு மிகப்பெரிய பின்னடைவை தான் ஏற்படுத்தும். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இது நேர்மறையான அரசியலுக்கான ஒரு தளம். எதிர்மறையான அரசியலுக்கு செஞ்சோம்னா எந்த கட்சி செஞ்சாலுமே இங்க மக்கள் மத்தியில பெரிய அளவுல எடுபடாது. அதை அவர் புரிஞ்சுட்டு இது மாதிரியான மலிவான விளம்பரம் அரசியலை கைவிடுறது நல்லது. இப்போ அண்ணாமலை பாத்தீங்கன்னா கொஞ்ச நாளா வெளியூர் போய் படிச்சுட்டு இருந்தாரு. அப்பெல்லாம் தமிழ்நாட்டுல இந்த மாதிரியான ஒரு பரபரப்பான செய்திகள் நம்ம பார்த்திருக்க முடியாது. திடீர்னு அவர் என்ன பண்ணாரு, எப்பவும் போல ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தினாரு. ஒரு மாசமாவே அவர் சில நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கிறாரு. அவர் விஜய் பத்தி பேசுறாரு, அல்லு அர்ஜுனை பத்தி எல்லாம் பேசுறாரு. இதெல்லாம் மக்களிடையே பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தல. அப்போ ஒரு கரெக்டான ஒரு தருணம் வரணும்னு காத்துட்டு இருந்தாரு. அது என்னாச்சுன்னு கேட்டீங்கன்னா, இந்த மாணவர்களுடைய இந்த இஷ்யூனால, இந்த பிரச்சனைனால அவங்க கட்சிக்குள்ள மற்ற தலைவர்கள் அதை எடுத்து அதை செஞ்சு அதை அவங்க பேர் வாங்கிடுவாங்களோ அப்படிங்கிற அந்த ஒரு சந்தேகத்தினாலையோ இவர் இந்த விஷயத்த அவர் கையில் எடுக்கிறார். அப்போ இந்த கட்சியினுடைய தொண்டர்களோட மனநிலை எப்படி இருக்குன்னு பாருங்க. ஒரு மாநில தலைவர் அந்த கருத்துக்கு எதிராக அவர் கருத்து சொல்லலாம். அந்த இஷ்யூக்கு எதிராக அவர் கருத்து சொல்லலாம். ஒரு நிகழ்வு நடக்குன்னா அந்த நிகழ்வுக்கு எதிராக தாராளமா கருத்து சொல்லலாம். அவருக்கு அந்த உரிமை இருக்கு. அது சரி பண்றதுக்கு அவர் உரிமை இருக்கு. ஆனா அதை விட்டுட்டு ஒரு இந்த மாதிரி வழக்கினுடைய அந்த விஷயத்த பெருசு பண்றது அப்படிங்கிறது அதுவே ஒரு மிகப்பெரிய குற்றம் தான். அதை ஃபாலோ பண்ணி அவங்க கட்சியில் இருக்கக்கூடிய அங்க தொண்டர்கள் எல்லாமே பெருசா அதை பத்தி பேசுறாங்க. மேலும் இந்த குற்றத்தை அவங்க எல்லாத்துக்கும் தெரிவிக்கிற மாதிரியான ஒரு நிகழ்ச்சி தான் நடக்குது. இவர் IPS படிச்சிருக்காரு. இவருக்கு இருக்கிற அந்த சட்டத்திட்டங்கள் எல்லாமே இதுல என்ன ப்ராப்ளம் இருக்கு என்னங்கிறது எல்லாமே தெரிஞ்சிருந்தோம்.
இந்த மாதிரி அவரு அவங்க கட்சிக்குள்ள தன்னை முன்னிலைப்படுத்தணும், நிலைநிறுத்தணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக அவர் மாநில தலைவர் பதவியை தக்க வச்சுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக தான் இது முழுக்க முழுக்க நடக்குது. இப்போ கடந்த 2-3 மாசமாக ஆளும் கட்சி தரப்புல இருந்து அந்த அரசினுடைய திட்டங்கள், முதல்வர் வந்து அந்தந்த பகுதிகளுக்கு போய் ஆய்வு செய்யறது, துணை முதல்வர் போய் அந்தந்த கட்சிக்காரங்களை ஊக்கப்படுத்துறது, மக்களுடைய நேரடியா தொடர்பு கொள்றது, இதெல்லாம் ரொம்ப பரவலா போயிட்டு இருக்கு. இதுக்கு நடுவுல வந்து கூட்டணி கட்சிகளே வந்து அவங்க உழைக்கணும்னு கூட அவங்க முயற்சி பண்ணாங்க. நம்ம எல்லாருமே பார்த்திருப்போம், எப்படி எப்படி எல்லாம் முயற்சி பண்ணாங்கன்னு பார்த்திருப்போம். அது எல்லாம் எதுவுமே நடக்கல, இவங்களுக்கு கை கூடல. அப்போ என்ன பண்றாங்க, அந்த மக்களுடைய அந்த கவனம் வந்து நம்ம பக்கம் திசை திரும்பணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு வினோதமான ஒரு போராட்டம் என்று அறிவிச்சுட்டு அதை பத்திரிகையாளர்களை மத்தியில வந்து பேச வைக்கிறது. இது இவருக்கு இவரோட பேச்சு, இவரோட பெயரு எப்பவுமே பத்திரிகையில் அடிபடணும், அது வந்து தலைமை வரைக்கும் போகணும் அப்படிங்கிறது தான். இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் நடந்த அடுத்த நாளே அந்த கைது செஞ்சு காவல்துறை மிக துரிதமா செயல்பட்டு இருக்கு. சட்டத்துறையும் அதுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்து இதுல வந்து அடுத்தடுத்து எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் அதை கொண்டு வந்து தீர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தீவிரமா முயற்சி பண்ணி அவங்க அதுக்கான வேலைகளில் ஈடுபட்டு இருக்கும்போது இதை திசை திருப்பும் நோக்கத்துல, இதை வந்து முடக்கணுங்கிற நோக்கத்துல, ஆளும் அரசுக்கு கெட்ட பேர் வரணுங்கிற நோக்கத்துல இது வந்து இவர் தேவையில்லாத ஒரு சர்ச்சையை உண்டு பண்ணிட்டு அவரோட பெயருக்கு, அவரோட தன்னோட புகழுக்கு, தன்னோட பதவிக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுனாலதான் இது பண்ணியிருக்காருங்கிறது நம்ம நம்புறோம். அடுத்த ஒரு சந்தர்ப்பத்துல மற்றொரு காணொலியில காணலாம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.